நேற்று நைட்டு நான் ஒரு சீனை பார்த்தேன். அதில் ஒரு அம்மா கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ தான் அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க பொண்ணு கேட்குறா, ஏம்மா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ சாப்பிட்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கல்ல, அதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த பாப்பா திருப்பி கேட்குறா, அப்போ உன்னோட நிம்மதிக்கு யாருமா வெயிட் பண்ணுவா? அப்போ அந்த அம்மா கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த மூமெண்ட்ல தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வேர்ல்டில் விமன்ஸ்க்கு நிறைய அப்ரிசியேஷன் இருக்கு, ஆனால் ரெஸ்பெக்ட் போதுமான அளவுக்கு இருக்கா? மார்ச் 8 வந்த உடனே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரீல்ஸ், ஸ்டேட்டஸ், போஸ்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் தான் ஷேர் ஆகிட்டே இருக்கும். இந்த நாள் மட்டும் விமன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்னு சொல்கிறோம், தே ஆர் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம், தே ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரியாலிட்டி பக்கம் பார்த்தா அது கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரென்ஸ். ஒரு பொண்ணு லேட்டாக வந்தால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஏன் லேட்? சேஃப்டியை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடியே ஜட்மெண்ட் வந்துடும். ஒரு பொண்ணு ஒப்பீனியன் சொல்கிறா அப்படின்னா அவள் ரொம்ப போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலண்டாக இருந்தால் அவகிட்ட கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் ஒரு பொண்ணுக்கு கிரிட்டிசிசம் ரெடியாக தான் இருக்கும். இந்த வேர்ல்டில் நிறைய விமன்ஸ் நிறைய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாரும் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தான் எழுந்துப்பாங்க. பிகாஸ் அவங்க லேட் அப்படின்னா ஃபேமிலியே லேட் ஆகிடும். அவங்க ஃபேமிலியை ரெடி பண்ணுவாங்க, ஒர்க்குக்கு போவாங்க, ஆஃபீஸ் ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க, திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க, ஃபேமிலியோட திரும்பி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஆனால் அவங்க டயர்டாக இருந்தாலும் ஸ்மைல் பண்ணுவாங்க. எதனால் தெரியுமா? சொசைட்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும் விமன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னு. தே ஆர் நாட் பார்ன் ஸ்ட்ராங். லைஃப் தான் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சம்டைம்ஸ் பெயின், இது எல்லாமே தான் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்குச்சு. ஸோ இந்த விமன்ஸ் டேக்கு ஃப்ளவர்ஸ் கொடுங்க, விஷஸ் அனுப்புங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்கள எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவள் ஏதாவது ஒப்பீனியன் சொல்கிறா அப்படின்னா கொஞ்சம் காது கொடுத்து லிசன் பண்ணுங்க. அண்ட் அவளோட ட்ரீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவளும் ஒரு ஹியூமன் தான். ஸோ அவளுக்கும் டயர்ட்னஸ் வரும். ஸோ அவள் டயர்ட் ஆனானா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. விமன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? விமன்ஸ் டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வருது வருஷத்துல. ஆனால் வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் அவளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்காக அவள் என்ன வேணா பண்ணுவாள். மதர்ஸ் இந்த ஒரு விஷயத்தோட தான் லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா மதர்ஸ் கில்ட். இதை பற்றி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. பட் இதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு வழி. அதுவும் பிஸ்னஸ் உமன்ஸாக இருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு வர லேட் ஆகிடும். பசங்க சாப்பிடாம கூட தூங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ மாம் என்கிட்டையும் இந்த மாதிரியான கில்ட்ஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் நானும் ஒரு பிஸ்னஸ் உமன். மார்னிங் எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே மைண்டில் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன ஆர்டர் இருக்குது, எங்கே போகணும், அங்கே போகணுன்றது நிறைய ஓட ஆரம்பிச்சிடும். இது கூடவே பசங்களையும் ரெடி பண்ணிவிட்டு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து காஃபி குடிப்போம். அந்த 10 நிமிஷம் கூட நிம்மதியாக நம்மளால குடிக்க முடியாது. பிகாஸ் மைண்டில் நிறைய ஓடிட்டு இருக்கும். நம்ம கரெக்டான அம்மாவாக தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கில்ட் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்கள டேக் கேர் பண்ண முடியலையேன்ற ஒரு கில்ட் இருக்கும். அவங்க ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்ற ஒரு கில்ட் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, அவங்க வெளியே போகணும்னு ஆசைப்படும் போது நம்மளால போக முடியலையே அப்படின்ற ஒரு கில்ட் ரொம்ப வெயிட் ஆகும். வரத்துக்கே 11-11:30 ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பசங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் தூக்கம் வந்தால் சாப்பிடாமே தூங்கிடுவாங்க. மார்னிங் அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடலன்றதே எனக்கு தெரிய வரும். அந்த மூமெண்ட்ல எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவங்களுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை நான் பார்க்காம விட்டுட்டேனோ அப்படின்ற ஒரு கில்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் டிசைட் பண்ணேன் ஒரு 1 மந்த் பிரேக் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பிரேக்கும் எடுத்தேன். பட் என்னாச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லா இருந்தது, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது அண்டு டிஃப்ரெண்ட் ஜேர்னலாகவே இருந்துச்சு. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் பசங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் ஹாப்பியாக இல்லை அப்படின்ட்டு. ஒரு நாள் என் பையன் என்கிட்ட சொல்கிறான், அம்மா நீ ஏன் வேலைக்கே போகிறதில்ல, நீ போனாதான் ஹாப்பியாக இருப்ப, நீ ஒர்க் பண்ணாதான் எனக்கும் ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மூமெண்ட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் ஹாப்பியாக இருக்கணும்னு அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கும் ப்ரவுட் அப்படின்றது ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் கூட நிறைய மதர்ஸ், நிறைய விமன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. சைலண்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்க, ஸ்ட்ராங், கேரிங்காக இருக்க, லவ்விங்காக இருக்கிற எல்லா விமன்ஸ் ஹாப்பி விமன்ஸ் டே.